ஹலோ லேடிஸ், என்னுடைய தமிழ் சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். கௌசல்யா ஹியர். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நம்மளுடைய சுய முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஒன்று, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அது வந்து க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். க்ரூமிங் அப்படின்னா என்ன? க்ரூமிங்கிறது பேசிக்கலாக வெறும்ன பார்க்குறதுக்கு மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஆக்சுவலாக நம்ம உள்ளேருந்து நம்மளை பற்றி நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் க்ரூமிங்கோட இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலாக அமையுது. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற லேடியாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்களோ, இல்லைன்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, இல்லை ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான அக்கேஷனுக்கு ரெடி ஆகிறோமா இருக்கலாம், இல்லைன்னா ஜென்ரலாகவே நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ்க்காக ஒரு வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, க்ரூமிங் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்று. முக்கியமாக இந்த க்ரூமிங் அப்படிங்கிறது பேசும்போது வெறும்னா மேக்கப் போடுறதோ இல்லைன்னா சும்மா ஒரு ஃபேன்சி ஹேர் ஸ்டைல் மட்டும் கிடையாது. க்ரூமிங் அப்படிங்கிறது என்னென்னா பேசிக்கலாக நம்மளை இந்த உலகத்துக்கு பெஸ்ட்டாக நம்ம ப்ரெசன்ட் பண்ணக்கூடியது தான். அது வந்து செல்ஃப் கேர் சொல்லலாம், நமக்குன்னு இருக்கிற சுய மரியாதை அண்ட் நம்மளுடைய தன்னம்பிக்கை. இது மூணுமே சேர்ந்தது தான் ஆக்சுவலாக க்ரூமிங் சொல்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னைக்காவது ஒரு அக்கேஷனுக்காக நீங்கள் ரெடியாகி போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு அக்கேஷன், ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ எதுக்கோ நீங்கள் கிளம்பி போகும்போது அன்றைக்கி நீங்கள் அடிஷ்னலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கும் போது ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, என் மேலே எனக்கு இருக்கிற அக்கறையும் எனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண டைமும் எஃபர்ட்டும் எவ்வளவு முக்கியமானது, இது வந்து நான் என்னோடய அப்பீரன்ஸுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு வேறு லெவல் செல்ஃப் அஷூரன்ஸ் கொடுக்கும். ஆக்சுவலாக நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய இந்த கான்ஃபிடென்ஸும் இந்த செல்ஃப் அஷூரன்ஸும் இட் இஸ் இன் அ கண்டேஜியஸ். இது வந்து எல்லாருக்கிட்டையும் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஹவவர், இப்போ க்ரூமிங் அப்படின்னு சொல்லும்போது வெறும்னா அப்பீரன்ஸ் பற்றி மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஹெல்த்தை பற்றியும் அதை பார்க்கணும். இப்போ ரெகுலராக ஒரு சில பேசிக்கலான ஸ்கின் கேர் ரொட்டீனு, அதே மாதிரியே நம்மளுடைய ஸ்கின்னை கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாக வைக்கிறது, கொஞ்சம் பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கான ஏன்னா நிறைய ஸ்கின் க்ளோயிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்படி இருக்கிறது. அண்ட் ஆல்சோ இப்போ ஹேர் கேர் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய ஒரு பேசிக் ஹேர் கேர் ருட்டீன்ஸ், ஒரு ஸ்பாக்கு போகிறதோ எதுவாக இருக்கலாம், ஒரு சில பேசிக் ருட்டீன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம பார்க்குறதுக்கு மட்டும் ஃபேபுலஸாக இல்லை, உள்ளிருந்து நம்மளுடைய அழகும் ஆக்சுவலாக வெளிப்பட ஆரம்பிக்கும். பிகாஸ் அது வந்து நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். க்ரூமிங் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்மளை நேசிக்கிறதுக்கான இன்னொரு டிப். இது வந்து உங்களை நீங்களே ஒரு பேம்பர் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை இது வந்து எப்படினாலும் இருக்கலாம். நமக்குன்னு ஒரு சில மீ டைம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மீ டைம் வச்சுக்கிறது, அது வந்து ஒரு ஸ்பால போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு பேசிக்கில் ஒரு மேனிக்யூர் பெடிக்யூர் அந்த மாதிரி விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா சிம்பிளி கொஞ்சம் ஒரு நார்மலாக வீட்டில் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறோம், நம்ம ஸ்கின்னுக்கு பண்ணுறோம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட செல்ஃப் கேருக்காக நம்ம பண்ணுற விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஆக்சுவலாக ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். ஸோ என்னோட லவ்லி லேடிஸ் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த க்ரூமிங்கில் இருக்கிற அந்த ஒரு பவரை நீங்கள் எல்லாரும் ஆக்சுவலாக உணரணும். உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கேர், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் உங்களுக்குன்னு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நீங்கள் உணரணும் போது நீங்கள் பார்க்க மட்டும் அழகாக இருக்க மாட்டீங்க, உள்ளே இருந்தும் நீங்கள் அழகாக தெரிவிங்க. அண்ட் அது வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸை வேறு லெவலுக்கு கொண்டு போகும். நமக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்களை நம்மளுக்கு தெரிஞ்ச சகோதரிகளோட நம்ம ஷேர் பண்ணுறது மூலமாகவும் சப்போர்ட் பண்ணுறது மூலமாகவும் இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் லிஸ்னிங் டு திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் டூ ப்ராக்டிஸ் திஸ் செல்ஃப் கேர். ஒரு நல்ல விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே உள்ளேறது மட்டும் இல்லை, ஆத்மார்த்தமாகவும் சரி வெளித்தோட்டத்துலேயும் சரி ரொம்ப ரொம்ப அழகானவங்க. ஆனால் அதை நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் க்ரூமிங் இஸ் அபவுட். ஓகே, பை எவ்ரிவன்.